Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல நவராத்திரி ஸ்பெஷல் 3 வகையான ஹெல்த்தி சுண்டல் பண்ண போறோம். செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பார்க்கறவங்க இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். golu அப்ப குழந்தைங்க வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான சுண்டல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 200 கிராம் கருப்பு கடலை எடுத்துருக்கேன். அதில் தண்ணி ஊற்றிடுங்க. அதேமாதிரி 200 கிராம் பச்சை பயிறு எடுத்துருக்கேன். அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. 200 கிராம் வேர்க்கடலை பச்சையானது எடுத்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஈவினிங் செய்ய போகிறதுனா மார்னிங்கே இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. இல்லைன்னா ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்சதெல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இந்த தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி தான் நான் வேக வைக்க போகிறேன். ஊற வச்ச வேர்க்கடையில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டுடுங்க. குக்கரில் வேக வைக்கும் போது ஆவி வந்த உடனே விசில் போடுங்க. முன்னாடியே விசில் போடாதீங்க. 5 விசில் வந்துட்ட பிறகு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிகட்டிட்டு தாளிக்க வேண்டியதுதான். இன்னும் 2 வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 ஒன்றா நான் தாளிக்க போகிறேன். பச்சை பயிறு வேக வைக்கும் போது அதுக்கும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 3 விசில் விட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். கடைசியாக கருப்பு கொண்டக்கடலை வேக வைக்க போகிறேன். இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 200 கிராமுக்கு. இதுக்கு 8 விசில் விடணும். விசில் வந்த பிறகு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கடலை நல்லா வெந்திருக்கு. இதோட தண்ணியும் வடிகட்டி வச்சுருங்க. 3 சுண்டலும் வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு தேவையான பொருள் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். தேங்காய் 1 கப்பு துருவி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இது நல்லா சூடு இருந்தும் கடுகு அது கூடவே ஒரு பொருளாக போட்டு தாளிக்க போகிறேன்.
தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை 3ஆக பிரித்து 3 சுண்டலுக்கும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த நவராத்திரிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.